வராகினி சேனல் பார்க்குற அனைவருக்கும் வணக்கம். வெள்ளை பூசணிக்காய் மோர் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பூசணிக்காய் எடுத்துருக்கேன். முதல்ல ரொம்ப பெருசாக இருக்கும். இப்போ பாருங்கள், அளவாக இருக்கும். ஒரு ஃபேமிலிக்கு இருக்கிற மாதிரி சின்ன பூசணிக்காய். அதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம். முந்திரி கொஞ்சம், சீரகம் 1 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன், மஞ்சள் கொஞ்சம், பெருங்காயம் தேவையான அளவு, இஞ்சி 1 இன்ச்சு, ஒரு 6 மிளகாய் எடுத்துருக்கேன், பூண்டு ஒரு 10 பல், 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, தாளிக்கிறதுக்காக கருவேப்பிலை, தேங்காய் 1/4 மூடி எடுத்திருக்கேன். இது வந்து தாளிக்கிறதுக்கு மோர் மிளகாவும், கடுகு, உளுத்தம்பருப்பு, 1 கப் தயிர், தேவையான அளவு உப்பு. அவ்வளோதான். வாங்க பார்க்கலாம். அரைக்கிறதுக்கு இதெல்லாம் முந்திரி, சீரகம், மிளகு எல்லாமே அரைச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு மட்டும் அதுக்கப்புறமா வச்சு தாளிக்க வேண்டியது தான். இஞ்சி தோல் எடுத்துட்டேன் நான். பூண்டு அதே மாதிரி தோல் எடுத்துச்சேன். மிளகா அவ்வளோதான். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் தேங்காய் அரைக்கணும், அது கடைசியில் அரைச்சிக்கணும். காய் கட் பண்ணி வச்சுட்டேன் பாருங்கள். இப்போ வேகணும். அதுக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். நல்லா இது வெந்துடும். அதுக்குள்ளே நம்ம அரைக்க வேண்டியதை அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், நல்லா காய் வெந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம அரைச்சதெல்லாம் இதில் போடலாம். தேங்காய் மற்ற ஐட்டம்லாம் பாருங்கள், எல்லாத்தையும் அரைச்சிட்டேன் நான். இதில் ஊற்ற வேண்டியது தான். இது ஒரு துள்ளு வந்தப்புறம் நம்ம தயிரை ஊற்ற வேண்டியதான். தயிர் அடித்து வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் உப்பு போடலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. பாருங்க, நல்லா வந்து துள்ளிடுச்சு. கொஞ்சம் தண்ணி பத்தலை அப்படின்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. பாருங்க, நல்லா துள்ளி வந்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம மோர் ஊற்றணும். மோரை நான் அடித்து வச்சுருக்கேன். பாருங்க, அப்படியே ஊற்ற வேண்டியது தான். கொஞ்சம் தண்ணி வேணுன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இது சரியாக இருக்குது. பாருங்கள், நல்லா மோர் குழம்பு துள்ளி வந்தாச்சு. சூப்பராக ரெடி ஆயாச்சு. இது தாளிச்சிட்டு இதை போட வேண்டியதான். பாருங்கள், தாளிச்சிட்டேன். வாசம் சூப்பராக இருக்குது. ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பூசணிக்காய் மோர் குழம்பு சூப்பராக ரெடியாக இருக்குது. சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ 2:15 மணிக்கு டெய்லியும் வரும். பாருங்கள். குட் ஃபுட், குட் லைஃப். தேங்க்யூ. இந்த வராகினி சேனலை பார்க்குற நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த ப்ரோக்ராமை இன்ஸ்டாகிராம், டெலகிராம், ட்விட்டர்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.